கர்த்தர் நல்லவர். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தின் 6ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9 வசனங்களை 3 வசனங்களை நாம் வாசித்தோம். இந்த ராத்திரியில் கர்த்தர் இந்த வேத பகுதியிலிருந்து நம்மோடு கூட பேசுவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கலாத்திய சபைக்கு இந்த நிருபத்தை வாரத்தோடு கூட எழுதுகிறார். கலாத்தியா என்பது ஒரு பெரிய பட்டணம். அது அந்தியோகியாவுக்கு அருகில் இருக்கிற ஒரு பட்டணம். அந்தியோகியாவிலே ஊழியம் செய்த பொழுது கலாத்தியாவிலேயும் ஊழியம் செய்து ஏராளமான சபைகளை பவுல் தோற்றுவிக்கிறார். நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த நிருபம் ஒரு சபைக்கு அல்ல, கலாத்தியா நாட்டில் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் பொதுவாக எழுதப்பட்ட ஒரு நிருபம். அந்த நிருபத்தின் துவக்கத்தில் பல காரியங்களை குறித்து எழுதுகிறார். நீங்க உட்கார்ந்து இந்த நிருபத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னா நிச்சயம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. இந்த கலாத்திய சபை பவுல் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றின காலத்தில் தேவனுக்குள்ள மிகுந்த பலனோடு கூட ஸ்திரப்பட்டது, சத்தியத்திலே கட்டப்பட்டது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற விதமாக சபை உருவாகி கொண்டு வந்தது. நீங்க நல்லா கவனிக்கணும். ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம ஜெபங்கள், நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய உபவாசங்கள், வசனம் கேட்கிற முறைகள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆமென் சொல்றதுக்கோ அல்லேலியா சொல்றதுக்கோ நமக்கு வெட்கமே இருக்காது. ஆமாவா? என்ன ஒரு மாதிரி என்ன பாக்குறீங்க? ஆமா, நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட புதுசுல நாம ஒரு மாதிரி தீவிரமா இருப்போம். பார்த்திருக்கீங்களா? ஆமாவா? ஆமா, ஒரு மாதிரி தீவிரமா இருக்கும். ஜெபமா நம்ம சத்தம் தான் அந்த சபையிலேயே. நீங்க கொஞ்சம் பேசுங்களேன். லைவ் ஒரு பக்கம் போகட்டும், ஆனா நீங்க கொஞ்சம் பேசுங்க. நீங்க தான் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? தேவனுடைய சபையிலே நாம ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம வாழ்க்கை முறை பயங்கரமா இருக்கும். கலாத்திய சபைகளை குறிச்சும் பவுல் அப்படித்தான் ஆச்சரியப்பட்டார். அந்த சபையை குறித்து சொல்லுகிறார், அந்த சபை ஆவியிலே ஆரம்பம் பண்ணின ஒரு சபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆவியிலே ஆரம்பம் பண்ணின ஒரு சபை. அந்த சபைக்குள்ளாக சில காரியங்கள் உள்ள ஊடுருவி புகுந்ததுனால சபைகளுக்குள்ள குழப்பங்கள், சபைகளுக்குள்ள சில போராட்டங்கள். இதனால என்ன நடக்குது அப்படின்னா பலர் வழுவி தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விலகி போகிற அனுபவத்துக்குள்ள இருக்கிறார்கள். அதனாலதான் பவுல் இந்த கலாத்திய சபையை கடிந்து கொண்டு ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிக்கிறது என்ன, நீங்கள் இத்தனை புத்தியினரா அப்படின்னு கடிந்து கொண்டு இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். இந்த நிருபத்தை எழுதி இதுதான் உண்மை, இப்படிதான் வாழ்க்கை இருக்கணும், இதுதான் தேவை, இதுதான் சத்தியங்கிறத இந்த 6 அதிகாரத்திலேயும் ஏராளமான காரியத்தை அவர் விளங்க பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி விளங்க பண்ணிட்டு கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லி முடிக்க அவர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நாம ஏற்ற காலத்தில் அறுக்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இப்படி இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், அறுவடை நிச்சயம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம ஒரு காரியத்திற்காக பிரயாசப்படுகிறோம் அப்படின்னா அந்த பிரயாசத்திற்கு என்ன இருக்கணும்? பலன் இருக்கணும். வேலைக்கு போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு வாரம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் என்ன இருக்கணும்? சம்பளம் இருக்கணுமா இல்லையா? நம்ம சும்மா வேலை செய்யறதுக்கு நாம விரும்புறது இல்லை. நீங்க நல்லா கவனிக்கணும். நம்ம பல விஷயத்துல எவ்வளவு காரியங்களுக்கு பிரயாசப்பட்டாலும் அதுல ஒரு பலனை எதிர்பார்ப்போம். பாருங்களேன், இங்க பவுல் சொல்றாரு, கிறிஸ்தவ வாழ்க்கையில
கட்டாயம் நாம விதைக்கிற விதைகளுக்கு ஆமென் கட்டாயம் ஒரு அறுவடை உண்டு. ஆமென். கட்டாயம் நாம செய்கிற காரியத்திற்கு பலன் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேணும்னா நீங்க ஆமென் சொல்லலாம். எங்களுக்கு பலனே வேண்டாம்னா விட்டுருவோமே. எதுக்கு சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நாம விளங்கிக் கொள்ளுவோம். இங்கே பவுல் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை கட்டாயம் என்ன பண்ணுவான்? அறுப்பான் என்று சொல்லுகிறார். அப்படின்னா நாம விதைக்கிறதற்கு ஒரு அறுவடை கட்டாயம் என்ன பண்ணுகிறது? சொல்லுங்க. இருக்கு. போன வருஷம் கன்வென்ஷன் கூட்டத்தில் நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை ஒரு ஊழியக்காரர் வந்து பேசும் பொழுது, பிரசங்கிக்கும் பொழுது தேவனுடைய ஆவியினால என்ன பண்ணப்பட்டிருப்போம்? அப்படிலாம் நடக்கலைங்கிறீங்களா? ஏன் ஒரு மாதிரியே இருக்கிறீங்க? நீங்க கொஞ்சம் தலையவாது ஆட்டுங்க, ஏதாவது பேசவாது செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் பலனா இருந்துச்சா? ஆவியானவர் நம்மை பலப்படுத்தினாரா? அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு எப்படி இருந்துச்சு? ஹலோ. உற்சாகமா ஜெபம் இருந்துச்சு, உற்சாகமா பாட்டு இருந்துச்சு, சபையினுடைய ஆராதனைகள் வித்தியாசம் இருந்துச்சு. ஒரு 2-3 வாரம் கழிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் அங்கன்ன குசு குசுன்னு பேசுறீங்க? இதெல்லாம் சரியா சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேசுறீங்களா? நல்ல கவனி. பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட பேச என் இருதயத்தில் பாரப்படுத்தினது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் எந்த சபைக்கு போனாலும் அங்கே எப்படி என்ன எதையும் விசாரிக்கிறது கிடையாது. எத்தனை பேர் வருவாங்க, எப்படி இருப்பாங்க, என்ன ஏது. பாஸ்டர் ஐயாவும் ஒரே ஒரு வார்த்தை வாங்கன்னு சொன்னாங்க, சரின்னு சொன்னேன். ஆமென். சிறப்பூர் பாஸ்டரும் இந்த மாதிரி டேட் கேட்டாங்க, நான் வர்றேன்னு சொன்னேன். அவ்வளவுதான். வேற எதையும் விசாரிக்கல. உங்களுக்கு என்ன பேசணும்னு கர்த்தர்ட்ட விசாரித்திருக்கிறேன். கர்த்தர் சொன்னார், ஏற்ற காலத்தில் அறுப்பார்கள் என்று சொல்லு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அர்த்தமா சொல்லுங்களேன். நம்ம பிரயாசத்திற்கு நிச்சயம் பலன் இருக்கிறது. நம்ம பிரயாசத்திற்கு நிச்சயம் பலன் இருக்கிறது. ஆமென். இந்த உலகத்தில் ஒரு வேலை செய்யும் பொழுதே, உலகத்துக்காக படும் பொழுதே உலகமே பலனை கொடுக்கும். அப்படின்னா ஆமென், தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்காக பிரயாசப்படும் பொழுது அவர் ஆமென் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துகிறது அவ்வளவு நிச்சயம். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு பலன் இருக்கிறது, உங்களுக்கு அறுவடை நிச்சயம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு விவசாயி ஒரு விதையை விதைச்சார் அப்படின்னு சொன்னா 3 மாத காலம் அளவு அந்த பயிர் முளைத்து அது வளர்ந்து அது பலன் கொடுக்கிற வரைக்கும் கண்ணும் கருத்துமா பார்த்து, அதிகமா காத்தடிச்சா அவன் பயிருக்கு சேதம் வந்துடக்கூடாது, அதிகமா மழை பெஞ்சா பயிருக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது, கவனிச்சு பார்த்து 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 பிரயாசப்பட்டுக்கிட்டே இருப்பார். கண்ணீரோடு கூட பார்த்துக்கிட்டே இருப்பார். 3 மாசத்தை கடக்கும் போது அது அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கும் பொழுது அவருக்கு இருக்கிற ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. ஏன்னா 3 மாசம் பட்ட பிரயாசத்திற்கு கர்த்தர் பலனை கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அர்த்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். நீங்கள் பட்ட பிரயாசங்களுக்கு கர்த்தர் நிச்சயம் பலனை தருகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அர்த்தமா சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஆமென் பிள்ளைகளினுடைய பிரயாசங்களை அவர் மறக்கிறவர் அல்ல. ஆமென். பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் செய்த ஊழியங்களை அவர் மறக்கிறதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சில நேரங்களிலே சில போராட்டங்கள் நம்மளை சோர்ந்து போக பண்ணும், சில காரியங்கள் தளர்ந்து போக பண்ணும். ஆனா ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள், தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஏற்ற காலத்தில் அறுவடைக்கு ஆயத்தம் பண்ணுகிறவர். உங்க வாழ்க்கையை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை சரியா நிறைவேற்றுவார். அதை நிச்சயம் உங்க வாழ்க்கையில அவர் செய்து முடிக்க வல்லமையுள்ளவர். நீங்க இந்த மீட்டிங்க்கு இந்த 4 நாட்கள் கூட்டத்திற்கு
ஆலயத்திற்கு நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு கூட வந்திருந்தாலும் சரி, ஆமென், இந்த 4 நாட்கள் முடியும் பொழுது மிகுந்த பலனை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிச்சவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கூட பேசுகிறார். ஆமென். நம்ம பிரயாசம் ஒரு நாளும் வீணா போகாது. அந்த பிரயாசத்திற்கு பலன் உண்டு. அந்த பிரயாசத்திற்கு பலன் உண்டு. நிச்சயம் ஒரு அறுவடை நமக்கு உண்டு. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஒரு அறுவடை எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆமே, கர்த்தர் எங்களை அறுக்க வைப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற காலத்தில் ஒரு அறுவடையை எங்களுக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பவுல் சொல்றாரு, நாம விதைக்கிறோம், விதைக்கிறத அறுக்கிறதற்கு ஒரு காலம் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். இப்போ அதுக்கு 2க்கு நடுவுல ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றாரு? அந்த வசனத்தை நீங்க வாசிக்கலாம். 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை காண்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். அறுவடை நிச்சயம். விதைக்கிறவனுக்கு என்ன நிச்சயம் சொல்லுங்க? அறுவடை நிச்சயம். இப்ப இதுல இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. விதைக்கிறதுக்கு 2 விதமான விதைகள் இருக்கிறது. ஒன்னு மாம்சத்துக்குரிய விதைகள், இன்னொன்னு கொஞ்சம் பேசுங்க ஆவிக்குரிய விதைகள். அப்போ இங்க பவுல் தெளிவா சொல்றாரு, நாம எந்த விதத்துல விதைச்சிருக்கிறோமோ அந்த விதத்துல தான் நாம அறுக்கவே முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். அறுவடை நிச்சயம், அதுல டவுட்டே இல்லை. ஆனா நாம எதை விதைச்சிருக்கிறோமோ அதைத்தான் அறுக்கவே. என்ன சொல்றீங்க? நெல்லை விதைச்சி கோதுமை அறுக்க முடியுமா? ஆமாவா? வாய்ப்பு இல்லை. கோதுமையை விதைச்சி நெல்லை அறுக்க வாய்ப்பு இல்லை. நாம எதை விதைக்கிறோமோ அதுக்குரிய பலனத்தான் கர்த்தர் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில செய்கிறவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். மாம்சத்தின்படி விதைச்சா ஒருவேளை அழிவை பார்க்கலான்னு வசனம் சொல்லுது. ஆனா ஆவியின்படி விதைக்கிறவர்களுக்கோ ஆமென் நித்திய ஜீவனை அறுப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மளை ஆமென் நித்திய ஜீவனை அறுக்கிறவர்களாய் வைப்பாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. முடிவில்லாத ஜீவனை, அழிவில்லாத ஜீவனை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அறுவடை ரொம்ப முக்கியம். ஆமென். அல்லேலூயா. நீங்க வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துக்கு நேரம் நீங்க திருப்புவீங்கன்னா அங்கே ஒரு அறுவடையை குறித்து எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அறுவடையை குறித்து எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படிங்கிறத நான் கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். நீங்க 24ஆம் வசனத்திலிருந்து வீட்டில் உட்கார்ந்து வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு வேறொரு ஊமையை சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களையை விதைத்து விட்டு போனான். இப்போ ஒரே இடத்துக்குள்ள கோதுமையும் வளருது, இன்னொரு பக்கம் சொல்லுங்க களையும் வளருது. இப்போ களை முளைச்ச உடனே அங்கே இருந்த வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர்கள் வந்து, ஆண்டவரே நீங்க நல்ல விதையத்தான விதைச்சீங்க, ஆனா இப்போ அதுக்கு நடுவே களையும் வளருது அப்படின்னு உடனே சத்திரதை செய்தான் அப்படின்னு எஜமான் சொல்றார். உடனே வேலைக்காரங்க சொல்றாங்க, நாங்க போய் அதை
பிடுங்கட்டுமா, நாங்க அதை போய் பிடுங்கிருட்டுமான்னு கேட்கிறாங்க. உடனே எஜமான் சொல்றாரு, வேண்டாம் வேண்டாம், நீங்க களைய பிடுங்குறேன்னு சொல்லி நல்ல கோதுமையை என்ன பண்ணிடக்கூடாது, பிடுங்கிடக்கூடாது. அதனால அது அறுப்பு காலம் மட்டும் என்ன பண்ணட்டும், வளரட்டும் அப்படிங்கிறார். இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த ஓமையை நீங்க வீட்டுல போய் உட்கார்ந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஆமென் கோதுமை அப்படிங்கிறது ஆமென் தேவனாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற, தேவனால் ஆமென் ஆண்டவராலே மனம் திரும்பி தன்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுத்திருக்கிறார் ராஜ்யத்தின் புத்திரர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா யாருதான் ராஜ்யத்தின் புத்திரர்கள்? ஆமென். யாராவது இருப்பாங்க பாஸ்டர், அதை பத்தி நமக்கு என்ன கவலைங்கிறீங்களா? சொல்லுங்க, யாருதான் ராஜ்யத்தின் புத்திரர்கள்? நம்ம தானா? சரி, 19 நம்மன்னு சொல்லி வச்சிருவோம். நம்மளே அந்த லிஸ்ட்ல கொஞ்சம் என்ன பண்ணிடுவோம், ஸ்ட்ராங்கா நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வர மாட்டீங்களே, நான் தான் அவருடைய, நம்ம அவருடைய பிள்ளைகளா இல்லையா? ஆமே. என்னைக்கு அவரை விசுவாசிச்சோமோ அன்னைக்கு அவருடைய பிள்ளையா மாறிட்டோமா? அல்லேலூயா. என்னைக்கு ஆவியினால் நடத்தப்பட்டோமோ அன்னைக்கு அவருடைய பிள்ளையா மாறிட்டோமா? டவுட்டா இருந்தா கொஞ்சம் சொல்றது கஷ்டமா தான் இருக்கும். இல்லைன்னா பிரச்சனையே இல்லை, நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க நான் தேவனுடைய ஆமென் ராஜ்யத்தினுடைய பிள்ளை? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். அப்ப கோதுமைங்கிறது யாரை குறிச்சு வேதம் சொல்லுது? ராஜ்யத்தின் புத்திரர். களைகள் அப்படின்னு யார சொல்லப்பட்டிருக்கிறது? பொல்லாங்கனுடைய புத்திரர். பொல்லாங்கன் யாரு சொல்லுங்க? ஆமா. இப்ப நீங்க நான் கவனிங்க, நான் இப்படி அடையாளப்படுத்துறேன். ராஜ்யத்தின் புத்திரர் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆமென். பொல்லாங்கனுடைய புத்திரர் ரட்சிக்கப்படாதவர்கள். இப்போ இந்த ரெண்டும் ஒரே இடத்துக்குள்ளதான் என்ன பண்ணுது, வளருது. இப்ப இது வளர ஆரம்பிக்கும் போது கோதுமை செழிப்பா தெரியுமா, களை செழிப்பா தெரியுமா? களை தான் செழிப்பா தெரியும், களை தான் செழிப்பா தெரியும். இப்போ இந்த கோதுமை வளர வளர களைய பார்க்கும்போது என்ன நினைக்கும்? இது நம்ம இருதயத்தை குறித்து தாங்க பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. என்ன நினைக்கும்? நான் இப்படி உங்களுக்கு சொல்றேனே, நீங்க விளங்கிக்கிற மாதிரி சொல்றேன். இப்ப நாம ஆண்டுடைய சமூகத்துல ரட்சிக்கப்பட்டுட்டோம். இப்ப நமக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு என்ன பண்ணணும்? வரீங்களா இல்லையா? வரணும். அப்புறம் அவ்வளவுதானே? ஞாயிற்றுக்கிழமையோட ஆராதனையோட முடிஞ்சு போச்சா? உபவாச கூட்டம்னா வரணும், முழு இரவு ஜெபம்னா வரணும், அப்புறம் விசேஷித்த கூட்டம்னா வரணும், அதுவும் 6:30 மணிக்கு சொல்லுங்க வரணும். இதெல்லாம் நம்ம மேல விழுந்திருக்கிற கடமை. இவ்வளவு பிரயாசப்படுறோம், இவ்வளவு ஆண்டுடைய சமூகத்தில் வர்றோம், உட்கார்ந்து ஜெபிக்கிறோம், போராடுறோம், வசனத்தை கேட்கிறோம். ஆனா இதை எதையுமே களை என்ன பண்றது இல்லை, சொல்லுங்க, செய்யறதில்லை. இப்போ இந்த உலகத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பார்த்தா நம்ம வாழ்க்கை காலையில எந்திரிச்சா நைட்டு வரைக்கும் ஒரே போராட்டமாவே இருக்கிற மாதிரி இருக்கு. எப்ப பார்த்தாலும் ரெஸ்ட் இருந்த மாதிரி இல்லை, எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருந்த மாதிரி இருக்கு, எப்ப பார்த்தாலும் போராட்டமாவே இருந்த மாதிரி இருக்கு. ஒரு நிம்மதியா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்த மாதிரியே, உண்மையா இல்லையா? ஆனா இதை எதையுமே செய்யல யாரு? களை. சர்ச்சைக்கும் வரல, ரட்சிக்கவும் படல, எதையுமே செய்யல. ஆனா அவங்க வாழ்க்கைய பார்த்தா கொஞ்சம் இருக்கா இல்லையா? என்ன சொல்றீங்க? அவங்கள பார்க்கும்போது பயங்கர ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி இருக்கு. காரு பங்களா. நம்ம காருக்காகவே பல வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். வேலை நிரந்தரமா இருக்கிறதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த அற்புதம் நடக்கட்டுன்னு ஜெபம் பண்றோம், இது நடக்கட்டுன்னு ஜெபம் பண்றோம். ஆனா களை எதையுமே செய்ய மாட்டேங்குது. அது மாடிக்கு மேல மாடி கொஞ்சம் கட்டிட்டு போற மாதிரியே. இப்போ கோதுமைக்கு என்ன தோணுது அப்படின்னா, நான் சர்ச்சுக்கு போய் ஹலோ நமக்குரிய பலன் என்னங்கிறத நம்ம விளங்கிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கோதுமை களைய குறிச்சு கவலையே படாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க உட்கார்ந்து வீட்டுல போய் உட்கார்ந்து வாசித்து பாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தினுடைய 41ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆமென், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும். இந்த களைக்கு வேலையே என்ன அப்படின்னா, இடரலை உண்டாக்குறது, அக்கிரமம் செய்கிறது.
இடரலை உண்டாக்குறது, அக்கிரமம் செய்யறது. இதுதான் அதோடைய டியூட்டியா இருக்குது. இப்போ அது நமக்கு இடரலை கொடுக்குது, அது அக்கிரமமான கிரியைகளை செய்து, ஆனா அது வளர்ற மாதிரியே நமக்கு தெரியுது. பாருங்களேன், எல்லாம் அப்படியே தான் இருக்கும், நம்ம பார்வைக்கு அப்படியே தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், அறுப்பு காலம் வரைக்கும் வளர விடுங்கள். அறுப்பு காலம் வரும் பொழுது 30வது வசனம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை ஆமென் கட்டி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். களை எவ்வளவு செழிப்பா இருந்தாலும், களை எவ்வளவு வளர்ந்திருந்தாலும், களை எவ்வளவு பயங்கரமா இருந்தாலும் அதனுடைய முடிவு அழிவுக்கு நேராய் போகிறது. ஆனா கோதுமையினுடைய முடிவு, அது நெருக்கப்பட்டு வளரலாம், அது போராட்டங்களை கண்டு வளரலாம், அது பாடுகளை கடந்து வளரலாம். ஆனா அதனுடைய முடிவு எங்க தெரியுமா? கர்த்தர் களஞ்சியத்தில் கொண்டு போய் வைக்கிறார். கர்த்தர் களஞ்சியத்தில் கொண்டு போய் வைக்கிறார். தேவ பிள்ளைக்கு இருக்கிற ஆசீர்வாதம் சாதாரணமானது அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் ஆமென் பல விஷயத்தை, அழிவை அறுக்கலாம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்திற்காக வளருகிற கோதுமையோ அது நல்ல பலனை அறுக்கிறதற்கு ஆயத்தமாக்கப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளை களஞ்சியத்தில் கொண்டு போய் சேர்ப்பா. ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. இப்ப இந்த போராட்டத்துல தான் நாம பல நேரம் விதைகளை மாத்திடுறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்னு ஆவியில விதைக்கணும், இல்லைன்னா ரெண்டு விதமான விதையை குறித்து அங்க வேதம் சொல்லுதில்ல. ஒன்னு மாம்சத்துல விதைக்கணும், இல்லைன்னா ஆவியில விதைக்கணும். மாம்சத்துல விதைச்சா அழிவு வரும், ஆவியில விதைத்தா நித்திய ஜீவன் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை அழிவன் நோக்கி போகிறதற்காக கர்த்தர் நம்மளை வைக்கல, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுகிறதற்காக வைத்திருக்கிறார். நீங்க எத்தனை பேர் விரும்புறீங்க? நான் களையா இருக்க விரும்பல, நான் கோதுமையா இருக்க விரும்புறேன். ஆமென். நான் கட்டப்பட்டு சுட்டரிக்கப்பட விரும்பல, நான் களஞ்சியத்தில் சேர்க்கப்பட விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஒரே ஒரு நிமிஷம் ஆமென் உண்மையா ஒரு நிமிஷம் வாய் திறந்து சத்தம் உயர்த்தி கடமை ஜெபிக்காதீங்க, உண்மையா ஜெபிங்க பாப்போம். வாய் திறந்து ஜெபிங்க, சத்தம் உயர்த்தி ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நான் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிறதற்கு ஆவிக்குரிய விதைகளை விதைக்கிறவர்களால் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக, கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்களே. ஒரே ஒரு நிமிஷம் ஜெபிங்க, ஒரே ஒரு நிமிஷம் ஜெபிங்க. இந்த ராத்திரியில் முதல் நாளில கர்த்தர் உங்க கூட பேசுறாரு. மகளே, நீ என் களஞ்சியத்தில் சேர்க்க அழைக்கப்பட்டிருக்கிறவன், நீ ஆவிக்குரியதை விதைக்க அழைக்கப்பட்டிருக்கிறவன். ஒருபோதும் மாம்சத்துக்குரியதை விதைக்க அல்ல, ஆவிக்குரிய விதைகளை விதைத்து நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நீ அழைக்கப்பட்டிருக்கிறவன். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? Thank you Lord, thank you Lord. ஆண்டவரே, இந்த ராத்திரி எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. நீர் எங்க கூட பேசுவீரா, நீர் எங்களோடு இடைபடுவீரா. உங்க வார்த்தைகளை கேட்டு பலன் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. Thank you Lord, thank you Lord. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். நல்ல கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர். வேகமா நான் போகிறேன், நல்ல கவனிங்க. அப்போ நமக்கு ஒரு அறுவடை நிச்சயம், பலன் நிச்சயம். பலன் சாதாரணமானதல்ல, மேன்மையானது. உங்களுக்கு விளங்கிருச்சா? உங்களுக்கு விளங்கிருச்சா? நல்லா கவனிங்க. ஆமாம், ஏதோ ஒன்று நான் எடுத்து பேசிட்டு போயிடலாம். ஆனால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் ஒரு காரியத்தை விளங்க பண்ண விரும்புகிறார். அது விளங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் இனி வருகிற நாட்களில் கர்த்தருக்குள்ள பலனா நின்றோம். இந்த முதல் நாளில் எங்கே களை கிடக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னாவே நம்ம வாழ்க்கையில் ஆமென் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள நம்ம நெருங்கி வளர்ந்துருவோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ ரெண்டு விதமான விதைகள் விதைக்கப்படுகிறது. ஒன்னு மாம்சத்துக்குரிய விதை, இன்னொன்னு ஆவிக்குரிய விதை. இப்போ நாம எப்படிப்பட்ட விதைகளை விதைக்கிறோங்கிறத என்ன பண்ணணும்?
சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கா? நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிச்சிருவோங்கிற டவுட் இருக்கா? போயிடுவோமா? டவுட்டாக தான் இருக்குங்கிறீங்களா? அப்போ ஏன் அவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்கிறீங்க? கையவா தூக்கலாம்ல? என்ன சொல்றீங்க? பரலோக ராஜ்யத்துக்கு போவோங்கிற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? பாதி பேர் இன்னும் கை உயர்த்தலையே. அப்படின்னா பாதி நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம். நீங்க எங்க கொண்டு போறீங்கன்னு பிரசங்கத்தை போக போக பார்த்துக்கிறோம், அதுக்கப்புறம் கை தூக்குறோங்கிறீங்களா? நான் சிம்பிள் ஒரு கொஸ்டின் தான் கேட்கிறேன். பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவோங்கிற நம்பிக்கை இருக்கா? அல்லேலூயா. அப்போ நம்ம போயிடுவோம்னா நம்ம எதை விதைக்கிறோங்கிறத என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ஆவிக்குரியதை விதைச்சோம்னா அறுவடை நித்திய ஜீவன், மாம்சத்துக்குரியதை விதைச்சோம்னா அறுவடை அழிவு. அப்போ நாம எதை விதைக்கிறோங்கிறத கண்டுபிடிச்சிட்டாவே நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டுரும். ஆமென், அல்லேலூயா. வேகமா நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் மாம்சத்துக்குரிய விதையை குறித்து நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். காத்துக்கு சித்தமானால் நாளை காலையில் ஆவிக்குரிய காரியத்தை குறித்து உங்களோட பேச கர்த்தர் கிருபை தருவாராம். நம்ம எதை விதைக்கிறோம் அதை குறித்து மாம்சத்துக்குரியதை விதைச்ச அழிவு வரும்னு சொல்றார். மாம்சத்துக்குரிய காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை அந்த அதிகாரத்திலையும் அதுக்கு முந்தின அதிகாரத்திலையும் பவுல் சுட்டி காண்பிக்கிற சில வார்த்தைகளை மட்டும் அவங்களுக்கு காண்பித்து கொடுத்து, இது நமக்குள்ள இருக்குன்னா இன்னும் நாம எதைத்தான் விதைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? மாம்சத்தை தான் விதைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லை அப்படின்னா நாம ஆவிக்குரியதை விதைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதான் நம்ம பைபிள்ல ஒத்து பார்ப்போம். கர்த்தர் நம்ம கூட பேசுவாராக. ஆமென் சொல்லுங்க. சரி, ஆமென். மாம்சத்துக்குரிய விதைகள் எப்படிப்பட்டவைகள் வேகமா உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன். ஒரு 4 காரியத்தை இந்த 2 அதிகாரத்தில் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன். ஒன்று, நீங்க வாசிக்கலாம், கலாத்தியருடைய 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. 16, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இப்போ மாம்சத்துடைய விதை அப்படிங்கறத குறிச்சு பவுல் இங்க சொல்றாரு. மாம்சம் அப்படின்னா அது இச்சைன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. மாம்சம்னா என்னது? மாம்சத்தின் விதை என்னது? கொஞ்சம் சொல்லுங்க. இச்சை. ஆமென், இச்சை. நம்ம வாழ்க்கையில பிற விதமான காரியத்தை இச்சிக்கிறது. தேவன் அருவருக்கிற காரியத்தை இச்சிக்கிறது. தேவன் வெறுக்கிற காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்கிறதற்கு நாம இடம் கொடுக்கிறோம். பாருங்களேன், நீங்க வீட்டில் உட்கார்ந்து அதுக்கப்புறம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் நீங்க உட்கார்ந்து 19ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன, அவையாவன அப்படி ஒரு லிஸ்டே போடுறார். கிட்டத்தட்ட 17 காரியங்களை குறித்து எழுதுகிறார். அதுல சொல்லப்பட்டிருக்கிற அதிகமான காரியம் பாருங்க, இச்சையான விஷயம். நீங்க பாருங்களேன், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல வாசித்து பாருங்க. அங்க நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் வேண்டான்னு சொன்ன பழம், ஆண்டவர் ஆமென் அதை தொடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழம், எப்ப சர்ப்பம் வந்து ஆண்டவர் அப்படி சொன்னது உண்டோ அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்ட உடனே, இல்ல நீ சாப்பிட்டா அதை தேவர்களை போல நீ மாறிடுவேன்னு தெரிஞ்சுதா ஆண்டவர் சாப்பிட வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு காரியத்தை சொன்ன உடனே அந்த பழத்தை ஏவாள் பார்த்தப்ப எப்படி இருந்துச்சா? புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இச்சிக்கிறதும். நீங்க நல்லா கவனிக்கணும். எப்பவுமே நம்ம விளங்கிக் கொள்ளணும், நம்ம வாழ்க்கையில நம்ம புரிந்து கொள்ளணும். நாம சில விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில இச்சிக்கிறோம். பாருங்களேன், மாம்சம் அப்படின்னாவே இந்த உலகத்துல இருக்கிற பொல்லாத காரியங்கள் மேலேயே அதிகமா என்ன பண்ணும்? விருப்பமா இருக்கும். அது மேலேயே அதிகமா விருப்பமா இருக்கும். இதை நான் உங்களுக்கு விளங்க பண்றேன். பாருங்களேன், நாம எதை விரும்புறோமோ அதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் ஜாஸ்தி கொடுப்போம். ஆமாவா இல்லையா? இப்ப பாருங்க, இப்ப நாம ஜெபத்தை விரும்புறோம்னு சொன்னா காலையில எந்திரிச்ச உடனே நம்ம செய்யற முத வேலை என்னவா இருக்கும்? சொல்லுங்க, ஜெபமா இருக்கும். இப்ப அதை விரும்பல, செல்போனை விரும்புறோம்னு வச்சுக்கோங்களேன், நாம செய்யற முத வேலையே நேற்றுக்கு போட்ட வசனத்துக்கு வசனம் தான் அனுப்பி இருக்கிறோம். யார் யாரெல்லாம் லைக் பண்ணியிருக்கிறா,
யார் யாரெல்லாம் என்ன ரிப்ளை பண்ணியிருக்கிறா, யார் யாரெல்லாம் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கிறா அப்படின்னு வசனம் என்ன வசனம் வருது, இந்த வசனத்துக்கு இடையில ஓ இது வருதா அது வருதா, நியூஸ் என்ன வருது, உலகத்தில் என்ன வருது, பார்வை கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணுது, மாறுதா இல்லையா? நீங்க நல்லா கவனிக்கணும். மாம்சம் பாவத்துக்கு நேராக நம்ம இழுத்து கொண்டு போகும். மாம்சத்தின் விதைகள் எப்படிப்பட்டது அப்படின்னா நம்மளை பாவத்துக்கு நேரம் என்ன பண்ணக்கூடியது. ஆமா, நீங்க நல்லா கவனிக்கணும். மாம்சத்தின்படி நடந்தால் அழிவீர்கள் என்று ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அவர் எழுதுகிறார். ஆமே ஆமே, நீங்க உட்கார்ந்து வேதத்தை வாசித்து பாருங்க, 7-8 அதிகாரங்களை வாசித்து பாருங்க. ஆவிக்குரிய போராட்டங்களை குறித்து அவ்வளவு தெளிவா எழுதி இருக்கிறாரு. ஆமே, அந்த அதிகாரத்தில் நீங்க மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது, மாம்சத்தின்படி சிந்திக்க கூடாது, மாம்சத்தின்படி செயல்படக்கூடாது. ஆமேன், இதை நீங்க அழிக்கணும். ஆனா இதை அழிக்கணும்னா ஆமேன் பரிசுத்த ஆவியானவருடைய துணையினாலதான் அழிக்க முடியும்னு அங்க எழுதியிருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிங்க, நம்ம லைஃப்ல நாம இந்த உலகத்துல எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறோம்? மாம்சம் இச்சைக்கு நேராய் திருப்போம். மாம்சம் இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்துக்கு நேரா நம்மள திருப்போம். எங்க பாவம் ஒளிஞ்சிருக்கோ நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுகிற விதை ஆவிக்குரிய விதை இல்ல. என்ன விதை சொல்லுங்க? மாம்ச விதை. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஒரு வாரத்தை நம்மளை உட்கார்ந்து இந்த திங்கட்கிழமையிலிருந்து இன்னைக்கு வியாழக்கிழமை 4 நாள், இந்த 4 நாள்ல நம்ம வாழ்க்கை எவ்வளவு வருஷத்தமா இருந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கண் என்னெல்லாம் பார்த்துச்சு, நம்ம வாய் என்னெல்லாம் பேசுச்சு, நம்ம கால் எங்கெல்லாம் போச்சுன்னு உட்கார்ந்து தியானம் பண்ணா ஆமீன் ஆவிக்குரிய காரியம் ஜாஸ்தி இருக்கா இல்ல மாம்சத்துக்குரிய காரியம் ஜாஸ்தி இருக்கா? நீ நல்லா கவனிக்கணும். மாம்சத்துக்குரிய விதைகள் தான் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் நம்ம கூட பேசுறாரு, ஜாக்கிரதையாயிரு, கட்டாய அறுவடை நிச்சயம். ஆனா அது ஆவிக்குரியதா இருந்தால் நித்திய ஜீவன், அது மாம்சத்துக்குரியதா இருந்துட்டா சொல்லுங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா வேற வழியே கிடையாது. இன்றைக்கு நம்ம கிட்ட மாம்சத்துக்குரியதை நம்ம கிட்ட இருந்து இன்னைக்கு கொஞ்சம் வெளியே தூக்கி எறிஞ்சிட்டோன்னு சொன்னா ஆமென், கர்த்தர் இனி வருகிற நாட்களில் நம்மை ஆவிக்குரிய விதைகளினால் நிரப்புவா. ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் நமக்குள்ள வைப்பா. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஒண்ணு, நம்ம வாழ்க்கையில இருக்கிற மாம்சத்தின் விதைகள் என்ன? இச்சை, பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ போதும். இரண்டாவது இங்க வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின் விதைகள்னா என்ன? மாம்சத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மாம்சத்தின்படி சொல்லுங்க நல்வேஷமாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு மொழிபெயர்ப்பு வேதாகமம் சொல்லுகிறது, நல்லவர்களாக நடிப்பது அப்படின்னு போடப்பட்டிருக்கு. எப்படியா சொல்லுங்க? நல்லவர்களாக நடிப்பது. மாம்சத்தினுடைய விதை எப்படி இருக்கும்? நல்லா கவனிக்கணும். நல்லவங்கள மாதிரி நம்மளை என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் காமிச்சு கொடுக்கும், நல்லவங்க மாதிரி காமிக்கும். சபைக்கு வந்துட்டா நம்மள மாதிரி ஜெபிக்கிறதுக்கு உலகத்துல ஒருத்தருமே. அதனாலதான் நீங்க ஆமீன் அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நீங்க எங்களை ஒரு மாதிரி அந்த லிஸ்ட்ல சேர்த்துடக்கூடாதுங்கிறதுனால தான் நாங்க அமைதியாவே வர்றோம், அமைதியாவே போறோம் அப்படிங்கிறீங்களா? நீங்க ஆமீன், கர்த்தர் நல்லவர், நாம விளங்கிக்கொள்ளணும். ஆமீன். ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மாம்சத்துக்குரியவனா ஒரு மனுஷன் இருப்பானா அவன் நல்வேஷமாய் இருப்பான். ஆமீன் ஆமீன். ரோமர் 12ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்படின்னா சபைக்கு வரும் பொழுது, சபைக்குள்ள தேவனை ஆராதிக்கும் பொழுது ஆமென், அந்த இடத்துக்குள்ள நாம அவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறோம். ஆமென். நம்மள ஆமென் தேவனுடைய ஊழியக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டாவோ, ஆமென், ஒருவேளை தேவ பிள்ளைகள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாவோ, நம்ம வீடு எப்படிதான் சொல்லுங்களேன். இப்போ பாஸ்டர் ஐயா வீட்டுக்கு வராருன்னா உங்க வீட்டுல டிவியை என்ன பண்ணிடுவீங்களா இல்லையா?
சரி, அப்போ நீங்கள் கொஞ்சம் கிறிஸ்தவ சேனலுக்கு மாற்றிடுவீங்க, அப்படி சொல்லிக்கிட்டுமா? அப்படி சொல்லிக்கிட்டுமா? சரி, கரெக்ட். நீங்கள் எங்கே மாறிடுவீங்க? கிறிஸ்தவ சேனலுக்கு மாறிடுவீங்க. அப்படிக்கா பாஸ்டர் வெளியே போனதுக்கப்புறம் சன் டிவியோ கே டிவியோ பார்த்து தொடரும் 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 தொடர்ந்துகிட்டே இருக்கு பாருங்கண்ணே. என்ன தொடரும்? ஹலோ, நீங்க பார்க்குற பார்வையை எனக்கு காமிச்சு கொடுத்துரும், பார்த்துக்கிங்க. நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நம்ம பார்க்குறது இவருக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்களா? ஆண்டவரே, நான் பார்த்தது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுப்பா அப்படின்னு பார்க்குறீங்களாங்கிறது எங்களுக்கு என்ன பண்ணும்? புரியும். நீங்கள் நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம வாழ்க்கை வேஷமாக தான் இருக்கு. ஆண்டவர் சொல்ற மாம்சம் அப்படின்னாவே அது வேஷம் அப்படிங்கிறாரு. வெளி பார்வைக்கு நல்லவனாய் காண்பித்துக் கொள்ளுகிறது இல்ல, அந்த விதை நமக்கு அழிவை கொண்டு வரும். ஒரு சமயம் ஒரு சபைக்கு பிரசங்கிக்க போயிருந்தேன், பல வருஷம் ஆச்சு. அப்போ ஒரு அம்மா பாரத்தோடு அவங்க பிரச்சனையை என்கிட்ட சொன்னாங்க. என்ன பிரச்சனைய சொன்னாங்க? அவங்களுக்கு பிரச்சனை, அவங்க கணவருக்கு பிரச்சனை, அவங்களுக்கு பிள்ளைகளுக்கும் பிரச்சனை, எல்லாத்துக்கும் என்னதுதான். அந்த அம்மா சொன்ன கதையை கேட்ட உடனே எனக்கு பாரம் ஆயிடுச்சு. ஊழியக்காரங்களுக்கு எப்பவுமே ஏதாவது நீங்க பாரப்படுறீங்க கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சா உடனே உங்களுக்காக நாங்க என்ன பண்ணுவோம்? அம்மாவா இல்லையா? பாரப்படுவோம், உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அந்த அம்மா கதை அவங்க சொன்னதை கேட்ட உடனே என் இருதயத்துக்குள்ள என்ன தோணுச்சு? இந்த அம்மாவுக்கு இவ்வளவு கஷ்டமா, இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, இந்த அம்மாவுக்காக நாம என்ன பண்ணி ஆகணும்? ஜெபம் பண்ணி ஆகும். அப்ப அந்த அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா கவலைப்படாதீங்க, ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வா. நாம வேணா ஒண்ணு பண்ணுவோம், ஒரு நாளை நாம அந்த ஒரு புதன்கிழமை தோறும் அந்த பகுதியை கிராஸ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கூட்டங்களை நடத்த போவோம். அப்ப நான் சொன்னேன், நாங்க வழக்கமா இந்த புதன்கிழமை தோறும் இங்க கிராஸ் பண்ணுவோம், நீங்க அன்னைக்கு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நானும் என் மனைவியும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றோம். நாங்க இப்படி போகிற வழியில 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வர்றோம். உங்க வீட்டுல ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். நீங்களும் உங்க வீட்டாரு உங்க வீட்டு ஆட்கள் மட்டும் உட்காருங்க, சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் உங்க குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்களை எல்லாம். ஏன் ஊழியக்காரங்க இதுக்கு மேல என்ன செய்ய முடியும் கேட்கிறீங்க? சொல்லுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணி விடுறதே பெருசுதான். இப்ப வீட்டுக்கு வந்து என்ன பண்றோம்? ஏன் ஒரு மாதிரி என்ன பாக்குறீங்க? ஜெபம் பண்றோம் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தானே. அப்போ நீங்க எவ்வளவு ஆயத்தப்படணும்? ஆமா, நாங்க சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு அந்த வீட்டுக்கு போறோம். அவங்க சொன்ன அட்ரஸை தேடி போறோம். போனா அவங்க சொன்ன இடத்துக்கு கரெக்டா போயிட்டோம். கரெக்டா அந்த தெருவில் போய் அவங்க பேரை சொல்லி கேட்கிறோம். கேட்டா அவங்க ஒரு வீட்டை அடையாளப்படுத்துறாங்க. வீட்டு பக்கம் நெருங்கி போனா வீட்டுல ஒரே சத்தமா இருக்கு. என்ன சத்தம்? என்ன சத்தம்? உங்களுக்கு தெரியாததா? சொல்லுங்க. என்ன சத்தம்? டிவி சத்தம் ஓடிட்டு. இப்ப எனக்கு டவுட்டா இருக்கு. நம்ம என்ன டவுட்டா இருக்கு? நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அவங்க கிட்ட? என் பிரச்சனை யாருக்குங்க? அவங்க வீட்டுல சொன்ன பிரச்சனை எனக்கு நடந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு தானே. இப்ப அவங்க பிரச்சனைக்காக யார் உபவாசம்? ஹலோ, உபவாசம். எனக்கு டவுட்டா இருந்துச்சு, இந்த வீடு தானா வேற வீடு தானா? மறுபடியும் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு கதவை தட்டணும் பாருங்க. கதவை தட்டினோடனே அந்த அம்மா மெதுவா ஜன்னலை திறந்து பார்க்குறாங்க. நமக்கு பழக்கம் தானே. என்ன பழக்கம்? யாரும் வருவாங்கன்னு நமக்கு தெரியும். அதனால கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி எதை திறந்துருவோம்? ஜன்னலை திறந்து பார்த்து டப்புன்னு மூடிடுச்சு. அந்த அம்மா ஒத்தனும் சொல்லல, ஒன்றும் சொல்லல, டப்புன்னு மூடிடுச்சு. டப்புன்னு மூடின உடனே அடுத்த நிமிஷம் டிவி என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. அது வரைக்கும் ஒரு சினிமா ஓடிட்டு இருந்துச்சு, இப்போ அப்படியே மாறி. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நிச்சயம் உங்களை என்ன பண்ணுவாரு? அங்க ஒரு ஊழியக்காரர் பேசுறாரு இப்படி மெசேஜ். இப்போ டக்குன்னு மாறிடுச்சு பாருங்க. மாறின உடனே அந்த அம்மா கதவை திறக்கிறாங்க. எவ்வளவு பயங்கரமான ஆட்கள் பாருங்க. நான் அந்த அம்மாவை சொல்றேன், உங்களை சொல்றேன் நீங்க நினைச்சுக்க கூடாது. அதுக்காக உங்களை சொல்லலன்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. நாங்கள் உள்ளே போனோம், நானும் என் மனைவியும் உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு அந்த அம்மா கிட்ட கேட்டோம். குடும்பமாக உட்காந்துருந்தாங்க. அந்த அம்மா கிட்ட கேட்டேம்மா, உங்களுக்காக நானும்
என் மனைவியை உட்கார்ந்து உபவாசம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம், நீங்க இன்னைக்கு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணீங்களா? அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் இன்னைக்கு காலையிலிருந்து ஒரே வேலை பாஸ்டர், எனக்கு டைமே இல்லை. நாங்க இப்பதான் ஃப்ரீ ஆகி உட்கார்ந்துருந்தோம், 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணிவிட்டீங்க? இப்ப இந்த அம்மா நம்மள எதிர்பார்த்து காத்திருந்தாங்களா, இப்ப நல்ல விதமா சொல்றாங்களா அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல, குழப்பமா இருக்கு. இப்பதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஓய்வா உட்கார்ந்தோம், அந்த ஓய்வையும் கெடுக்க. நல்லா கவனிங்க, இந்த அம்மா வாழ்க்கை மாறணும்னு, இந்த அம்மா போராட்டம் மாறணும்னு காலையிலிருந்து இந்த அம்மாவுக்காக உபவாசம் பண்ணி என்ன நடந்திருக்கு? சேவம் நடந்திருக்கு. எனக்கு வேதனை தாங்க முடியல. இந்த அம்மாட்ட சொன்னேன், அம்மா இவ்வளவு பிரச்சனையே சொன்னீங்களம்மா, உங்களுக்காக நாங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம், நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி சொன்னனே, நீங்க ஜெபிக்கலன்னா கர்த்தர் எப்படி அற்புதத்தை செய்ய முடியும்? அதை செய்யாம குடும்பமா உட்கார்ந்து டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தா இல்ல ஒரு மாதிரி உங்களுக்கு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. கொஞ்சம் நீங்க ஆமேன்னு சொல்லல அப்படின்னாவே நான் புரிஞ்சுக்குவேன். இதுல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்காகவாது ஒரு ஆமேன்னு சொல்லி வச்சுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ஒரு மாதிரி முறைச்சு பார்த்தாவோ, டவுட்டா பார்த்தாவோ, ஓகே இங்க நம்ம சொல்ற ஆளு உள்ள உட்கார்ந்து இருக்குது அப்படின்னு நம்ம விளங்கிக்குவோம்ல. என்ன சொல்லுங்க, அப்போ ஸ்ட்ராங்கா சொல்லுவோம். நம்ம விளங்கிக் கொள்ளணும். கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட பேசுறாரு. அவன் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை மாம்சத்தின் விதைகளை கொண்டிருக்கிறது. அது எப்படி இருக்குதா? நல் வேஷமாய் மனுஷனுக்கு முன்னாடி. அந்த அம்மா பேசுனதை கேட்டு நானும் என் மனைவியும் உபவாசம் வர்ற அளவுக்கு அந்த அம்மா பேசிச்சுன்னா அந்த அம்மா எவ்வளவு பாரத்தோடு பேசியிருக்கும் பாருங்களேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த அம்மாவை நம்பி நாங்களும் என்ன போட்டாச்சு? அந்த அம்மா குடும்பமா உட்கார்ந்து சாப்பிட்டு, குடும்பமா ஓய்வெடுத்து, குடும்பமா எப்படி மாற்றம் வரும்னு நான் கேட்கிறேன். எப்படி ஆசீர்வாதம் வரும்னு கேட்கிறேன். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற அநேகருடைய வாழ்க்கை மாம்சத்தின் விதைகளையே விதைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆலயத்துக்கு வரும்போது ஒரு அனுபவத்துக்குள்ள இருக்கிறோம், ஆலயத்தை விட்டு வெளியே போயிட்டா வேற அனுபவத்துக்குள்ள போயிடணும். உலகத்தின் ஒத்த வேஷத்தை தரித்துக் கொள்ளுகிறோம். உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய உருவம் மாறுகிறது, நம்ம பேச்சு மாறுகிறது, நம்முடைய நடவடிக்கை மாறுகிறது. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார். இந்த மாம்சத்தின் விதை நம்மை அழிவுக்கு கொண்டு போய் விட்டுரும். நாம மாம்சத்தின் விதைகளை விதைக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் ஆவிக்குரிய விதைகளை விதைக்க அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க மாப்போம். அத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கை எவ்வளவு வேஷமா இருக்கிறது, எவ்வளவு வேஷமா இருக்கு. நான் ஒரு காலத்துல நாங்க கூட்டங்கள் நடத்துவோம், ஜனங்க வருவாங்க. ஒரு அண்ணா இருந்தாங்க, மரித்து போனார். அவர் அடிக்கடி என்னை கூப்பிட்டு சொல்லுவார், தம்பி நீ கூட்டம் நடத்துறது சந்தோஷம். அவர் கூட்டத்துக்கு வரமாட்டார், ஆனா என்னை கூப்பிட்டு சொல்லுவார், தம்பி நீ கூட்டம் நடத்துறது சந்தோஷம், ஆனா நான் பார்க்கிறேன் கூட்டத்துக்கு வரும்போது ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற ஆட்கள் எல்லாம் இங்க வந்துட்டா வேற மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, மாறிடுறாங்க. நீ அதை கொஞ்சம் கவனி தம்பி அப்படின்னாரு, நீ அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடு அப்படின்னாரு. அப்போ நான் என்ன நினைச்சேன், நம்ம ஆட்கள் எல்லாம் தங்கன். யார் எப்படி அட சொல்லுங்க. இப்போ உங்களை நினைச்சு உங்க பாஸ்டர் அப்படித்தானே நினைச்சிருப்பாரு இல்லையா? பாஸ்டர் தங்கம் தானே. நீங்க வேற மாதிரி நினைக்கிறீங்களோ? தங்கன கழுத்துல போறது நினைக்கிறீங்களோ? அதான் விலையேற பெற்றவர்கள் நான் சொல்றேன். ஆமாவா இல்லையா? இல்லையா? கொஞ்சம் டவுட்டு தாங்கிறீங்க. சரி, கர்த்தர் நல்லவன். நீங்க நல்லா கவனிக்கணும். நான் நினைச்சேன், என்ன நினைச்சேன், நம்ம ஆத்துமாக்கள் நம்ம ஜெபத்துக்கு வர்ற ஆட்கள் எல்லாம் பயங்கர பரிசுத்தவான்கள், அவங்கள மாதிரி ஜெபமே பண்ண முடியாது. என்ன ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறாங்க, என்ன பயங்கரமா ஜெபம் பண்றாங்க. இந்த மக்களை பார்த்தா இவர் இப்படி சொல்றாரு, எனக்கு அவர் மேல என்னது சொல்லுங்க வருத்தம். இந்த மனுஷனுக்கு வேற வேலை இல்லை, இவர் எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு தான் இருப்பார். நம்ம இந்த மக்களை இன்னும் ஆவிக்குள்ள என்ன பண்ணணும், நடத்தணும், இன்னும் ஆண்டவருக்குள்ள நடத்தணும், இன்னும் ஆண்டவருக்குள்ள பலப்படுத்தணும். இதுதான் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்து இவங்களுக்காக பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். நல்லா கவனிங்க. எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு தெரு தள்ளி ரேஷன் கடை இருக்கு. அந்த ரேஷன் கடையில் எப்பவும் கூட்டமாக ரேஷன் கடை போடும்போது ஒரு சில ஊர்களுக்கு சேர்ந்த அந்த ரேஷன் கடை பயங்கர சத்தமாக இருக்கும். அப்போ நான் நினைப்பேன், என்ன நினைப்பேன்னா, நம்ம ஆட்கள்லாம் எப்படிப்பட்டவங்க கொஞ்சம் சொல்லுங்க, தங்கமானவங்க.
இந்த ரட்சிக்கப்படாத ஆட்கள் தான் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஒரே சண்டையா இருக்கு. ரேஷன் கடையில் என்ன சண்டை வரும், வரிசைக்கு தானே சண்டை. எனக்கு முந்தி வந்தா, இப்ப வந்தா, நான் கல் வச்சுட்டு போனேன், நான் கேனை வச்சுட்டு போனேன், அப்படிங்கிறத என்னது பயங்கர பஞ்சாயத்து. நான் காலையிலே வந்துட்டு போனேன், ஒரு ஆளு சொல்லும் நான் நேத்துக்கே என்ன பண்ணிட்டு போனேன். இதுதான் பஞ்சாயத்தா இருக்கும். இப்ப இந்த பஞ்சாயத்தை நான் நினைச்சேன் செய்யறது புள்ளா யாரு, ரட்சிக்கப்படாத ஆட்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நாளே எனக்கு ரேஷன் கார்டு கிடையாது, ஆனால் ஸ்மார்ட் கார்டு வந்துச்சு. ஸ்மார்ட் கார்டு வந்தோன்னா என் வீட்டம்மாட்ட சொன்னேன், எம்மா எக்காரணத்தை கொண்டு என்ன ரேஷன் கடைக்கு நீ என்ன பண்ணிடாத, அனுப்பி விட்டுறாத, என்ன அங்கே நிற்க வச்சிடாத அப்படின்னு. அவர் 2 தடவை போனா ஆம்பளை ஆட்கள் 10 பேர் இருக்கிறாங்க. ஆமேன். பொம்பளை ஆட்கள் கிட்டத்தட்ட 150 பேர் இருக்கிறாங்க. அவன் 150 பேருக்கு லைனை நின்று வாங்குறது கொஞ்சம் சொல்லுங்க. உடனே என் வீட்டம்மா எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சா, எப்பா 10 பேர் தாப்பா இருக்காக, நீங்க வந்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் என்ன பண்ணிடலாம், வாங்கிடலாம். நான் 150 பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரா வாங்கி நான் வர்றதுக்கு லேட் ஆயிரும், கொஞ்சம் என்ன பண்ணுங்க உதவி செய்யம்மா, நீ வாங்கிட்டு வாமா, கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னா. அவ வற்புறுத்தல நான் போனேன் பாருங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது தங்கம்லாம் தகரங்கிறது. சத்தம் போடுறது யாரையோ நினைச்சா, அங்க சண்டை போடுறது யாரையோ பார்த்தா, அங்க வந்து ஜபத்துக்கு வந்து நின்று அவ்வளவு ஆராதனை பண்ணி அவ்வளவு ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற ஆளுதான் நான் முந்தி நீ முந்தி, அவ இப்ப வந்தா இவ இப்ப வந்தான்னு சத்தம் பயங்கரமா இருக்கு. நம்மளை பார்த்த உடனே ஆட்கள் எல்லாம் கப்பு சிப்புனாய் அமைதி அமைதி. எப்படி நம்மளை பார்த்த உடனே ஆள் முகம்லாம் என்ன ஆயிருது, மாறிடுது. நல்லா கவனிங்க. அப்பதான் நான் புரிஞ்சது, அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்திருக்கிறாரு, அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய உண்மையை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. நமக்கு அதை என்ன பண்ணல, விளங்கல. நம்ம இவங்களை பார்த்து, இவங்க ஜெபிக்கிறத பார்த்து, இவங்க ஆராதிக்கிறத பார்த்து பயங்கரமா நினைச்சிட்டோம். நல்ல கவனிங்க பிரியமானவர்களை, கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட பேசுகிறார். நாம இந்த உலகத்திற்கு வேஷம் போடுகிற ஒரு வாழ்க்கையோடு வாழ்றோம்னா அது மாம்சத்தின் விதை. அந்த விதை நம்முடைய வாழ்க்கையில அழிவை கொண்டு வரும். நம்ம வாழ்க்கையில் அது ஏமாற்றத்தை கொண்டு வரும், நித்திய ஜீவனை கொண்டு வராது. யோசிச்சு பாருங்க, நாம எப்படிப்பட்ட விதையை விதைச்சுக்கிட்டு இருக்கிறோம், எப்படிப்பட்ட விதைகளை விதைத்து கொண்டிருக்கிறோம். வேகமா நம்ம வாசிப்போமா? அடுத்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். 13வது வசனத்தை நீங்க வாசிங்க. மாம்சத்தின் விதையை குறித்து அங்க என்ன சொல்லப்படுகிறது வாசிங்க. 13. விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு, நம்பர் 3, மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு. அங்கே மாம்சத்துடைய விதை அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? மேன்மை பாராட்டும்படிக்கு, மேன்மை பாராட்டுகிறது. அப்படின்னா ஆமென், மாம்சத்தின் விதை என்றால் என்ன? பெருமை, மேன்மையா, நம்மளை மேன்மையா நினைக்கிறது. நீங்க நல்லா கவனிக்கணும். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நாம என்ன பண்ணணுமா? தாழ்மைப்படுங்கள். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படணும்னு வசனம் கற்றுக் கொடுக்கிறது. ஆமென், ஆமென். வேதம் அப்படிதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆனா இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில நாம நம்மளையே பெருசா என்ன பண்றோம், நினைக்கிறோம். நான் பிராக்டிக்கலா பேசுறேன்னு, நான் இப்படி நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்குவோமே. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு கீபோர்ட்லாம் கிடையாது. எப்படி தான் பாடுவோம் சொல்லுங்க? நான் ப்ராக்டிக்கலாக பேச விரும்புகிறேன். நான் ரொம்ப ஆழமாக பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியாததை பேசிட்டு போக விரும்பலை. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருப்போம்? தெரிலங்கிறீங்களா? கைத்தட்டி பாட்டு பாடணுமா? கொட்டடிச்சு பாட்டு பாடும்போது எப்படி இருக்கும்? எங்க நீங்க கொட்டடிச்சு பாட்டு பாடினதே இல்லையா? கொட்டடிச்சு பாட்டு பாடும்போது எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் பாருங்களேன். நம்ம கை தட்டுற சத்தம் பயங்கரமா இருக்குமா? கை தட்டு சத்தம் பயங்கரமா இருக்குமா? இப்ப பாருங்க, கை தட்டுனா என்ன வர மாட்டேங்குது? சத்தம் வர மாட்டேங்குது. கை தட்டுறதுல சத்தம் வர மாட்டேங்குது. பாட்டு சத்தம் கவனிங்க, பாட்டு சத்தம் வருதா? வர மாட்டேங்குது.
பாட்டு சத்தம் வர மாட்டேங்குது. நம்ம நம்ம இப்போ முழங்கால நின்று ஜெபிக்கிற அனுபவமே போச்சு. என்னைக்கு சேரு வந்துச்சோ அன்னைக்கு நாம் ஒரு மாதிரி மாறிட்டோம். ஆமாவா? என்ன சொல்றீங்க? நம்ம நம்ம சிஸ்டம் எல்லாம் மாறி போச்சு. தாழ்மையான ஒரு இருதயமே இல்லை. 9 மணி ஆனா கிளம்பிடணும்னே சிலர் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆமென். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். மாம்சத்தினுடைய விதை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது மேன்மை பாராட்டும், அது பெருமையா இருக்கும், பெருமையான நினைவுகளை கொண்டிருக்கும். ஏன் இதெல்லாம் நம்மளால செய்ய முடியல தெரியுமா? ஏன் இதெல்லாம் நம்மளால செய்ய முடியல? விடுதலையா ஆராதிக்க முடியல, விடுதலையா தேவ சமூகத்துல காத்திருக்க முடியல. இன்னும் சொல்ல போனா ஆமென் ஆமென் விழித்திருந்து ஜெபிக்கிற அனுபவமே நமக்கு சொல்லுங்க. முழுரவு ஜெபம்னு ஒண்ணு உண்டு. அது 10 மணிக்கு 9 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய காலம். ஆமா, இப்போ 12 மணிக்கே முடியுது. சரி, சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். 9 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணிக்கு முடியுதாம்மா? சரி, இப்ப நான் என்ன கேள்வி கேட்பேன்னா, இந்த 9 to 12 எல்லாரும் வர்றீங்களா? எத்தனை பேர் வருவீங்க? மற்றவங்க ஏன் வர முடியல? நான் காலையிலிருந்து வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உழைத்து சாயங்காலம் 6 மணிக்கு திரும்பி, ஆனால் டெய்லி நைட்டு 12 மணிக்கு தான் தூங்குவோம். ஆமாவா? ஆமாவா இல்லையா? டெய்லி நைட்டு 12 மணிக்கு தான். இப்போ லைஃப் ஸ்டைல் அப்படி மாறிடுச்சு. ஆனா கேட்ட ஓய்வு இல்லை, ஓய்வு இல்லை, ஓய்வு இல்லை. நான் வந்து விழிச்சிருந்தா 9 மணிக்கு வந்து அவன் 12 மணி வரைக்கும் விழிச்சிருந்தா அடுத்த நாள் காலையில எப்படி நான் வேலைக்கு போறது? உங்களுக்கு தெரியுமா? முந்தின தலைமுறை 9 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் விழிச்சிருந்து தூங்காமலே அடுத்த நாள் வேலையை பார்த்துருக்காங்களே. அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு அப்படியெல்லாம் இருந்து ஜெபம் பண்ணதுனாலதான் சுகர் வரல, பிபி வரல. முழங்கால நின்று முட்டி போட்டு ஜெபம் பண்ணதுனாலதான் முழங்கால் வலி கிடையாது, இடுப்பு வலி கிடையாது. ஆனா இன்னைக்கு 30 வயசை தாண்டின ஆட்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்கு? ஏன்? நாம வளர்ந்துட்டோம். நம்ம வாழ்க்கை கொஞ்சம் மாறிடுச்சு. அந்த காலங்கள்ல அதிகமான கஷ்டத்துக்குள்ள இருந்தாங்க ஜனங்க, அதிகமான நெருக்கத்துக்குள்ள இருந்தாங்க, பல தேவைகளுக்கு நடுவே இருந்தாங்க. ஜெபிச்சு 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 தேவ கிருபையினால அவர்களுடைய ஜெபத்தினால நாம ஆசீர்வாதமா இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இப்ப நமக்கு என்ன தெரியுமா? நான் சாதாரணமான ஆளா? நான் பெரிய ஆள். நான் என்ன பண்ண மாட்டேன்? கை தட்ட மாட்டேன். அப்படியே தட்டினாலும் ஸ்டைலா தான் தட்டுவேன். அப்படியே தட்டினாலும் சத்தம் கேட்காம தான் தட்டுவேன். நான் பாட்டு பாடுறது பக்கத்துல இருக்கிற ஆளு கூட என்ன பண்ணாது? கேட்காது. நான் ஜெபிக்கும் போது கண்ணை மூடி ஆமேன் மட்டும்தான் சொல்லுவேன், சோத்திரம் மட்டும்தான் சொல்லுவேன். கிறிஸ்தவ எங்கேயோ பயிற்சி தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கேயோ பயிற்சி தெரியுமா? இதுக்கு என்ன ரீசன்ங்கிறீங்க? நாம நம்மள பெரிய ஆளா நினைக்கிறதுனால. ஆமாவா இல்லையா? நீங்க இப்போ சேர் எதுக்கு வந்துச்சு? கொஞ்சம் வயசான ஆட்கள் உட்கார்றதுக்கு தான் சேர் என்ன பண்ணாங்க. உண்மையா இல்லையா? நான் உண்மையா சொல்றேன். நீங்க தப்பா இருந்தா நீங்க அதை மாத்திக்குவோம். என்ன சொல்றீங்க? இப்ப சேர் வந்த உடனே நான் உட்காரக்கூடாதுன்னு சொல்ல வரல, அதுக்காக இந்த பாஸ்டர் சேர்ல உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அப்படிலாம் இல்லை. ஆனா நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப சேர்ல உட்கார நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே தேடுது. ஏன்னா நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வந்துருச்சுல்ல. அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. நாம இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் வந்துட்டோம். இப்ப ஸ்டேட்டஸ்க்கு வந்ததுனால நம்மளை பார்க்கும்போது யாரும் எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது. அதனால ஆடாமல் அசையாமல் அசையாத மருவதம் போல அப்படி உட்கார்ந்து அப்படியே வந்து உட்கார்ந்து அப்படியே என்ன பண்ணிடுவேன். இத குறிச்சு வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? மேன்மை பாராட்டுறோம். நம்மள என்ன பண்றோம்? நம்ம நீங்க பெருமன் அப்படின்னா நீங்க பெரிய பெரிய காரியத்தை யோசிச்சிடக்கூடாது. நேபுகாத்நேச்சார் ஆமென் பாபிலோன் தேசத்தை பார்த்து மகாபாம் பெரிய பாபிலோன் அல்லவா நான் உண்டாக்க, அதுதான் நீங்க பெருமன் நினைக்கிறீங்களா? அதுதான் பெருமன் நினைக்கிறீங்களா? நான் சாதாரணமா இந்த சபையிலேயே நான் பெரிய ஆள், நான் இப்படித்தான், அதுவே பெருமை, அதுவே நம்மளை மேன்மையா நினைக்கிறது. கர்த்தர் சொல்றாரு அது மாம்சத்தின் விதை. அந்த விதை நம்முடைய வாழ்க்கையில அழிவை கொண்டு போகும். அப்படித்தானே இருக்கு.
நான் ஈஸியா உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? அப்படி இருக்கிறதுனால நான் ஈஸியா சிம்பிளா சொல்றேன். உங்களால இங்க வந்து விடுதலையா ஜெபிக்க முடியலன்னா, கர்த்தருடைய ஆலயத்துல வந்து விடுதலையா ஆராதிக்க முடியலன்னா, கர்த்தருடைய சமூகத்திலே விடுதலையாய் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாட முடியலன்னா, உங்களால வீட்டுக்குள்ள ஒரு நிமிஷம் கூட ஜெபிக்கவே முடியாது. ஜெபிக்க வாய்ப்பே இல்லை. உங்க வாழ்க்கையில இல்லைன்னு அர்த்தம். வீட்டுல ஜெபிக்கிறீங்களா இல்லையாங்கிறத இங்க வந்தாவே கண்டுபிடிச்சுக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேசுறார். நம்ம எதை விதைச்சுக்கிட்டு இருக்கோம்? மாம்சத்துக்குரியதையா ஆவிக்குரியதையா? மாம்சத்துக்குரிய விதை பெருமை. பெருமை. கடைசியா ஒரு காரியம் வேகமா பார்த்து ஜெபம் பண்ணிடுவோம். ஆமென். 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். மாம்சத்திற்கு எதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையில் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்க நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தினுடைய விதை மாம்சத்திற்கு ஏதுவாய் அனுசரியாமல் அன்பினால் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில அன்பற்ற ஒரு இருதயம் இருக்கு பாருங்க, அது மாம்சத்தின் விதை. அன்பற்ற இருதயம். இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயத்துக்குள்ள ஆமென் தங்களை ஆவிக்குரியவர்களாய் அடையாளம் படுத்திக்கிறவங்களுடைய வாழ்க்கையில என்ன கிடையாது? அன்பு கிடையாது. இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் அன்பினாலே ஊழியம் செய்கிறவன். ஆனா மாம்சத்துக்குரியவனுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்காது? அன்பே இருக்காது. நீங்க உட்கார்ந்து வேதாமத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆமென், பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்ததாம். கொடுமை அப்படின்னா வன்முறையினால் நிறைந்திருந்ததாம். ஒருத்தரை அடிச்சு காயப்படுத்தி, ஒருத்தரை வேதனைப்படுத்தி, ஒருத்தருக்கு ஒருவர் விரோதமாகவே வாழ்ந்தார்கள். ஒருவருடைய இருதயத்துக்குள்ள என்ன இல்லை? அன்பு இல்லை. அன்பு இல்லை. மாம்சத்தின் விதை அன்பற்ற ஜீவியம். இன்னைக்கு நாம எப்படி ஒரு ஜீவியத்தை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? மற்றவர்களை நேசிக்கிற இருதயம் நமக்குள்ள இருக்கிறதா? நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு விளக்கை சொல்லிட்டு நான் வேகமா முடிக்கிறேன். அவன் நாம நேசிக்கிறோம், அன்புள்ளவர்களா இருக்கிறோம்னா நமக்கு 2 விதமான அன்பு நமக்கு தேவை. 2 விதமான அன்பு தேவை. நம்ம நேசம் 2 விதத்தில் இந்த பூமியில காண்பிக்கப்பட வேண்டும். நம்முடைய அன்பு வெளிப்படுகிறதா இருந்துட்டாவே முழு நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணிடுவோம்? நிறைவேற்றிடுவோம். 2 பேர் மேல அன்பா இருக்கணும்னு வசனம் சொல்லுது. யார் மேல சொல்லுங்க, முடிச்சிடுவோம். யார் மேல அன்பா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் யார் மேல அன்பா இருக்கணும்? தேவனிடத்துல, கர்த்தரிடத்துல அன்பா இருக்கணும். ஆமா, அவர் ஒருத்தர் தான் தெய்வம். அவரை நாம நேசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இப்போ நேசம் ஒண்ணு ஆண்டவர் மேல இருக்கணும். இப்போ அடுத்து அதுக்கு நிகரான கற்பனை என்னது? சொல்லுங்க. உன்னை நேசிக்கிற மாதிரி உன்னிடத்தில் இருக்கிற பிறனையே நீ என்ன பண்ணணும்? நேசிக்க. அப்ப நேசத்தை, அன்பை 2 பேர் மேல வைக்க வேண்டியது இருக்கு. ஒன்னு ஆண்டவர் மேல, இன்னொன்னு சொல்லுங்க. ஆமா, எனக்கு இருதயத்தில் ஏவுற வார்த்தைகளை தான் நான் சொல்றேன். எனக்கு ரொம்ப கோர்வையா ரொம்ப அழகா பிரசங்கம் பண்ணுங்கிறதுலாம் விருப்பம் இல்லை. உங்க ஆவியில ஒரு விடுதலை உண்டாக பேசினா போதும். ராமன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்க கூட பேசுகிறா. ஆமா, கர்த்தரை நேசிக்கணும். ஆண்டவரை நேசிக்கிறதுனா அதுக்கு என்ன அடையாளம்? இப்போ பெண்கள் இருக்கிறீங்க, ஆண்கள் இருக்கிறீங்க. நீங்க உங்க மனைவியை நேசிக்கிறீங்கிறதுக்கு என்ன அடையாளம்? உங்க கணவரை நேசிக்கிறீங்கிறதுக்கு என்ன அடையாளம்? கொஞ்சம் பேசுங்களேன். 5 நிமிஷம் தான் இருக்கு, கொஞ்சம் பேசுங்க. என்ன அடையாளம்? ஒன்னும் தெரிய மாட்டேங்குது நமக்கு. சொல்லுங்க. இப்ப ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு என்ன அடையாளம்?
இல்ல ஒரு ஆளை நாம நேசிக்கிறோம் அப்படின்னா நாம எப்படி அவங்ககிட்ட நடந்துக்குவோம்? அன்பா நடந்துக்குவோமா? பார்க்கும் போதெல்லாம் ஓ அன்புள்ளவரே நல்லா இருக்கீங்களா, அதுதான் அன்புன்னு நினைக்கிறீங்களா? என்னது அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்வோம், ஆமாவா இல்லையா? ஒருத்தரை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்வோம், என்ன பிடிக்காதோ அதை என்ன பண்ண மாட்டோம். வெரி சிம்பிள், அவ்வளவுதான். நீங்க கர்த்தரை நேசிக்கிறீங்க அப்படின்னா அவர் எதெல்லாம் வெறுக்கிறாரோ அதையெல்லாம் நாம வெறுப்போம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை நேசிக்கிறீங்கன்னா அவர் எதெல்லாம் விரும்புறாரோ அதைத்தான் நாம நேசிப்போம். ஆமென் சொல்லுங்க. இது நமக்கு விளங்கிட்டா போதும், நம்ம அன்பை அவருக்கு முழுசா கொடுத்துருவோம். ஆமென் சொல்லுங்க. இப்ப இன்னொரு வசனம் இருக்குல்ல, வார்த்தை இருக்குல்ல, உன்னை நேசிக்கிற மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி அவங்க விரும்புறத நாம செய்யணும்னா, அவங்க வெறுக்கிறத செய்யணும்னா இல்ல, நாம இன்னொரு சக மனுஷனை நல்லா கவனிக்கணும். இது ஒரு சகோதர சிநேகத்தை குறிக்கிற வார்த்தை. இது உலக பிரகாரமான வார்த்தை அல்ல, உலகம் காண்பிக்கிற அன்பு அல்ல, சகோதர சிநேகம் உள்ள ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை நமக்கு எதை அடையாளப்படுத்துகிறது? நாம இன்னும் ஒரு மனுஷனை நேசிக்கிறோம்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்டது போல, நான் இன்னைக்கு ஆண்டவரை அறிந்து கொண்டது போல, நான் ஆண்டவரை ஆராதிக்கிறது போல என் சக மனிதனும் என் கூட வேலை செய்கிறவனும் என் கண் பார்க்கிறவனும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பாரம் இருக்குன்னா நாம பிறனை நேசிக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க வாழ்க்கையில கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்கு நம்மாலான உதவி செஞ்சு அவங்களை தூக்கி விட்டு பலப்படுத்தி கர்த்தருடைய அன்பு அவர்களுக்கு வெளிப்படுத்துறோம்னா நாம் அவங்களை நேசிக்கிறோம்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, நமக்கு அந்த நேசம் இருக்கா? மாம்சத்தினுடைய விதை ஆமென் நம்முடைய வாழ்க்கையில நேசம் இல்லாத இருக்கும். மாம்சத்துக்குள்ள விதையை நாம வச்சிருக்கிறோம்னா நம்முடைய இருதயத்தில் அன்பே இருக்காது. ஆவிக்குரிய விதையோ அன்பினால் நிறைந்திருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த முதல் நாள்ல கர்த்தர் கூட பேசுகிறார். நமக்கு ஒரு அறுவடை இருக்கிறது. ஆனா எதை விதைக்கிறோம்? எதை விதைக்கிறோம்? ரெண்டு விதமான விதை இருக்கிறது. எதை விதைச்சாலும் அதுக்கு அறுவடை உண்டு. நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போன்னு வசனம் சொல்லுகிறது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நான் யோசிச்சு பாருங்களேன், இந்த 6 மாசத்தை கடந்து வந்துட்டோம். 7வது மாதத்தில் வருஷத்தின் நடுவில் நாம இருக்கிறோம். இது வரைக்கும் எதை விதைத்து கொண்டிருக்கிறோம்? மாம்சத்தின் விதையா, ஆவிக்குரிய விதையா? இன்றைக்கு இந்த இரவுல கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார். நாம மாம்சத்துக்குரிய விதைகளை விதையாமல் ஆவிக்குரிய விதைகளை விதைக்கிறவர்களாய் இருப்போம். ஆமென். நித்திய ஜீவனை அறுக்கிறவர்களாயிருப்போம். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீர்கள்? ஆமென். அப்ப நம்ம என்ன தியானிக்கணும், என்ன நிதானிக்கணும்? இந்த 4 விதையும் என்கிட்ட இருக்கா? மாம்சங்கிற இச்சை என்கிட்ட இருக்கா? ஆமென். இச்சை என்கிட்ட இருக்கா? இல்ல வேஷம் தரிக்கிற வாழ்க்கை என்கிட்ட இருக்கா? ஆமென். இல்ல பெருமை என்கிட்ட இருக்கா? இல்ல அன்பற்ற இருதயம் என்கிட்ட இருக்கா? நல்ல கவனிங்க. இன்னைக்கு கர்த்தர் கூட பேசுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் கூட பேசுகிறார். இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருக்கான்னு கூட நிறைய பேர் என்ன பண்றது இல்ல, விசாரிக்கிறது இல்ல. இன்னைக்கு நம்ம குடும்பம் அப்படியே இருக்கிறோம். அப்படி இருக்கிறோம்னா நாம ஆவிக்குரிய விதையை விதைக்கல. ஒரு மனுஷன் கேடு கெட்டு போனா என்ன, அவனுக்கு இயேசுவை குறித்து தெரிஞ்சா என்ன, தெரியலனா என்ன, அப்படி ஒரு அனுபவத்துல வாழ்றோம்னா நாம இன்னும் மாம்சத்துக்குரியதையத்தான் விதைத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் விரும்புறீங்க, நான் மாம்சத்துக்குரியதை விதைக்க கூடாது, ஆவிக்குரிய விதைகளை உடையவனா இருக்கணும்? ஒருவேளை இன்னைக்கு இந்த 4 காரியத்தில் எது இருந்தாலும் இந்த ராத்திரியை கர்த்தர் நம்மை விட்டு அப்புறப்படுத்தும்படிக்கு ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மிடத்திலிருந்து அவைகளை தூக்கி எறியட்டும். இந்த ராத்திரி நம்மை விட்டு மாம்சத்தின் விதைகள் வெளியேறட்டும், ஆவிக்குரிய விதைகள் விதைக்கப்படட்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? ஆமென். ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வேகமா எழும்பி நில்லுங்க. எல்லாரும் வேகமா சுறுசுறுப்பா ஆமென் ஒரு எதிர்பார்ப்போடு இந்த முதல் நாளில் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நிறைய வார்த்தை இருக்கு. உங்களை ஆமென் இப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்றதுக்கு பல வார்த்தை இருக்கிறது. ஆனா
கர்த்தர் என் இருதயத்தில் சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இந்த ராத்திரி உங்க கூட பேசுகிறார். மகளே, மகளே, நீ நித்திய ஜீவனை அறுக்க அழைக்கப்பட்டிருக்கிறவள். உனக்கு ஒரு அறுவடை நிச்சயம், உனக்கு ஒரு அறுவடை ஆயத்தமாய் இருக்கிறது. நீ பட்ட பிரயாசத்திற்கு உனக்கு பலன் ஆயத்தமாய் இருக்கிறது. அதை நீ அறுக்க வேண்டிய காலத்திற்குள் இருக்கிறாய். ஆனா நீ நிதானித்துக்கொள். எதை விதைக்கிற? ஆமென். மாம்சத்தின் விதையா, ஆவிக்குரிய விதைகளா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் கூட பேசுகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் என் கூட இடைபடுகிறார்? இந்த ராத்திரி நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். எப்படிப்பட்ட மாம்சத்தின் விதைகள் எதெல்லாம் என் வாழ்க்கையில இருக்கோ, கர்த்தர் இன்றைக்கு என்னை இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி போடட்டும். ஜெபம் பண்ணுவீங்களா? கண்களை மூடி ஒரு 5 நிமிஷம் இருக்கிற இடத்தை விட்டு அசைய வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் போராடி ஜெபிங்க. இன்னும் மாம்சத்தின் விதைகளோடைய வாழக்கூடாது. கொஞ்சம் ஜெபிங்களேன், கொஞ்சம் ஜெபிங்களேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய் திறந்து ஜெபிங்க. உண்மையா ஜெபிங்க, உண்மையா ஜெபிங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க ஆரம்பிங்களே, ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. Thank you Lord, thank you mighty presence of God. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்தமுள்ள தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் கடந்து போக போகிறோம். ஆண்டவர் நம்மளை கோதுமையா வளர பண்ணணும்னு விரும்புகிறார். நம்மளை களையா வளர வைக்க விரும்பல. கோதுமை ஆமென் ஆவிக்குரியதை விதைக்கும், களையும் மாம்சத்துக்குரியதை விதைக்கும். களை சுட்டரிக்கப்படும், கோதுமையோ களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். இன்னைக்கு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள வர கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. ஒரு 2 நிமிஷம் ஜெபிங்களேன். வாய் திறந்து ஜெபிங்க. வந்த மாதிரி திரும்பி போயிடாதீங்க. இன்னைக்கு நீங்க ஜெபிப்பீங்க அப்படின்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த முதல் நாளிலேயே செய்வார். இந்த முதல் நாளிலேயே கர்த்தருடைய கரம் இப்பொழுது உங்களை தொடும். தேவ மகிமையுள்ள கரம் இப்பொழுது உங்களை தொடும். பிரியமானவர்களே, yes mighty presence of God, yes mighty Lord. தேவ மகிமை இறங்கி வருகிறது, தேவ மகிமை இறங்கி வருகிறது. ஆமென். தேவ மகிமை எங்கள் நடுவிலே ஆமென் இறங்கி வருவதாக. yes mighty Jesus. ஆமென், 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 ஆமென். Thank you Lord. நாம ஜெபம் பண்ண போறோம். 4 விதமான காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு நம்மை விட்டு அப்புறப்படுத்துவாராக. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். எப்படிப்பட்ட விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்டதான விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். மாம்சத்துக்குரிய விதைகளா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற விதைகளா? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுறாரு. மகனே, மகளே, உன் வாழ்க்கையில ஆமென் மாம்சத்துக்குரிய விதைகள் அல்ல, மாம்சத்துக்குரிய விதைகள் அல்ல, ஆவிக்குரிய விதைகள் விதைக்கப்படுகிற அனுபவம் இன்றைக்கு உண்டாகட்டும். இன்னைக்கு உண்டாகட்டும். உண்மையா ஜெபம் பண்ணுங்களேன். ஒரு 2 நிமிஷம் இந்த 4 காரியங்கள், மாம்சத்துக்குரிய 4 காரியங்கள் நம்மை விட்டு எடுத்து போடப்படட்டும், நம்மை விட்டு எடுத்து போடப்படட்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? உண்மையா ஜெபம் பண்ணுங்க, உண்மையா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்ட்ட சொல்லி ஜெபிங்க. இயேசுவே, இன்றைக்கு இந்த இரவுல நாங்க ஜெபிக்கிறோம். எங்க வாழ்க்கையில காணப்படுகிற இச்சைங்கிற மாம்சத்தின் விதை, ஆமென், நல்வேஷங்கிற மாம்சத்தின் விதை, பெருமைங்கிற மாம்சத்தின் விதை, ஆண்டவரே அன்பற்ற ஜீவியம் என்கிற மாம்சத்தின் விதை இன்னைக்கு எங்களை விட்டு எடுத்து போடப்படட்டும், எங்களை விட்டு எடுத்து போடப்படட்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஆண்டவரே, இந்த இடத்தை விட்டு நான் கடந்து போகும் பொழுது இனி ஆண்டவரே ஆவிக்குரிய விதைகளை விதைக்கிறவர்களா நாங்க மாறட்டும். ஆண்டவரே, இந்த ராத்திரி கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக, உண்டு பண்ணுவீரா. எத்தனை பேர் விரும்புறீங்க? நீங்க விரும்புனீங்கன்னா
இந்த ராத்திரியில மாம்சத்தின் விதைகளை அழிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஆமென். கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஆமென். மாம்சத்தின் எண்ணங்களை அழிக்க, மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தருவார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்தில் வாசமாயிருக்கும் பொழுது நீங்க மாம்சத்தை ஜெயிப்பீர்கள், மாம்சத்தை மேற்கொள்ளுவீர்கள். இந்த ராத்திரியில ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாம்ச விதைகள் எல்லாம் என்னை விட்டு அழிக்கப்படுவதாக. ஒரே ஒரு நிமிஷம் நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஒரே ஒரு நிமிஷம் ஜெபிங்க. இந்த ராத்திரி கர்த்தர் நம்மிடத்தில் ஆமென் 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 ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள பலனடைய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக. மாம்சத்தின் கிரியைகளை ஆமென் அழிக்க 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 கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இப்ப இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. ஜெபிங்க 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 ஜெபிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க ஜெபிக்க ஒரு தேவ மகிமை இறங்கி வருகிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. Thank you Lord. ஆமென். ஜீவநதியே இந்த நுழத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு தாகத்தோடு கேட்க போகிறீர்கள்? என் கூட சேர்ந்து விடுதலையா இன்னைக்கு ஆராதித்து ஒரு 2 நிமிஷம் ஆண்டுடைய பிரசன்னத்தில் ஆமென் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும்படிக்கு நல்ல கை தட்டி, நல்ல கை தட்டினோடு கூட சேர்ந்து ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து ஜீவநதியே நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உலர்ந்த எலும்புகள் எல்லாம் இன்று உயிர் பெற்று எழும்பட்டுமே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் இன்று உயிர் பெற்று எழும்பட்டுமே. ஜீவநதியே இந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜெபமாய் நீங்க பாடும் பொழுது, கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு தேவ மகிமை இறங்கி வருகிறது. மாம்சத்தின் எண்ணங்களை அவன் அழிக்கத்தக்கதாக ஒரு தேவ மகிமை. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஜீவநதியே எந்த உள்ளத்தில் நீங்க பாட பாட ஒரு பலத்த அபிஷேகம் நம்மை நிரப்புகிறது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நிரம்ப 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 மாம்சத்தின் விதைகள் அழிக்கப்படுகிறது, இச்சைகள் அழிக்கப்படுகிறது. ஆமென். உலகத்தின் ஒத்த வேஷம் அழிக்கப்படுகிறது. எஸ் மைட்டி ஜீசஸ். பெருமை அழிக்கப்படுகிறது. ஜெபிங்க 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 ஜெபிங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஓ ராபாடா பாடா ரிகாமாடா ஷாகாமாடா. ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ மகிமை இப்பொழுது இப்பொழுது அநேகரை பற்றி பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. அநேகரை தொட ஆரம்பிச்சாச்சு. யாஸ் மைட்டி ஜீசஸ். அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிற மாம்சத்தினுடைய ஆமென் விதைகள் அழிக்கப்படுகிறது. யாஸ் யாஸ் யாஸ். ஓ ரிகாமாடா ரிஷாகாமாடா ரிகதாடா. ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ மகிமை உங்க பிள்ளைகளை தொடுவதாக, உங்க பிள்ளைகளை தொடுவதாக. விடுதலையோடு செபிங்க, விடுதலையோடு செபிங்க, விடுதலையோடு செபிங்க. ஆண்டவரே அப்பா, எங்க வாழ்க்கையில மாம்சத்தின் விதைகள் வெளியேறட்டும் ஆண்டவரே, அழிக்கப்படட்டும் ஆண்டவரே.
ஓ நாடாடா ஒரே ஒரு நிமிஷம் அந்நிய பாஷைகளில் ஜெபிக்க தொடங்குங்க. அந்நிய பாஷையில ஜெபிக்க தொடங்குங்க. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையுள்ள கரம் இப்போ உங்களை தொடுகிறது. ஆமென் ஆமென். இப்ப யார் மேலெல்லாம் தேவனுடைய வல்லமை அளவில்லாதபடிக்கு இறங்கி வருதோ, நான் தீர்க்கமா சொல்றேன், இந்த 4 நாட்கள் கூட்டங்கள் முடியும் பொழுது ஓரு ஆமென் நித்திய ஜீவனை அறுப்பீர்கள். ஆமென் ஆமென். தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற நன்மைகளை அறுப்பீர்கள், ஆசீர்வாதங்களை அறுப்பீர்கள். நீங்கள் கண்ணீரோடு விதைத்தவைகளை கம்பீரமாய் அறுப்பீர்கள். தேவன் உங்களுக்கு அப்படிப்பட்டதான மகிமையை உங்களுக்கு கொடுக்கிறார். யாஸ் மைட்டி லார்ட். அநேகரை தேவ மகிமை தொடுகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. ஒரு பலத்த அபிஷேகம், ஒரு பலத்த மகிமையின் மேகம் உங்களை தொடுகிறது. நல்ல கரங்களை தட்டி